இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு பெரிய புரட்சியை பண்ணதுக்கு வாய்ப்பு. சாட்டை துறைமுகம் விஜய் அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி சமூக வலைதளங்களை எவ்வளவு போடுறான். ஒரு அடிச்சு இழுத்துட்டு சாட்டை துறைமுகம் போற மாதிரி விஜய ஜஸ்ட் லைக் தட் விஜய் அடிக்கிறார். இதுதான் சீமானுக்கு ஸ்டைல். கொடுஞ்சேனியா 2 சேனியர்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சேனியை வந்திருக்கு. நீ நடக்க முடியாதவன், உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தேவை, சீமானுக்கு அது தேவையில்லை. ஆனா கடந்த சமீப காலமா பார்த்துட்டு இருக்கோம், திமுக மீது இருக்கிற அந்த அட்டாக்கை விட அவர் விஜய் அவர்கள் மீது இருக்கிற அட்டாக் தான் அதிகமா பண்ணி பார்க்கணும். அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு அட்டாக்கை என்டர்டெய்னிங்கா குறைச்சிக்க வேண்டியது. வரும் நாட்கள் ரொம்ப குரூசியலான நாட்கள். இந்த நாட்கள்ல விஜயை பற்றி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காம தான் யாருக்காக நிற்கிறேன், எதற்காக நிற்கிறேன், யாருடைய உயர்வுக்காக நிற்கிறேன், யாரோட பெருமையையும் சிறப்பையும் மக்கள் மத்தியில் நிலைநாட்ட நிற்கிறேங்கிறத முன்னெடுத்துட்டு சீமான் போறது கரெக்டா இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ தாமேக்காவோட உத்தேச பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பட்டியல் வெளியே வந்திருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்கள் பெரம்பூர்லயும், வில்சன் அவர்கள் ஆர்கே நகர்லையும், ஆதவர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்துல போட்டியிடுறதா சொல்றாங்க. பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் டி நகர்ல போட்டியிடுறதா சொல்ல போறது. விஜய் அவர்களுடைய இந்த பெரம்பூர் தொகுதியை அவர் சூஸ் பண்ணதோட காரணம், பெரம்பூர் தொகுதியும் அவருக்கு பலமா இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல அவங்க சிட்டில அதிமுக அமைப்பு வீக்கா இருக்கு. சிட்டி, கன்னியாகுமரி அண்ட் நீலகிரி மூணுலயே அதிமுக அமைப்பு இல்லைங்கிறத செங்கோட்டையன் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வக்கீல் இந்த 3 இடத்துல அமைப்பு இல்ல, எடப்பாடி கெடுத்து வச்சிருக்கிறாரு. சிட்டில, நீலகிரியில, கன்னியாகுமரியில. இது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்கிட்ட செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். அப்போ அதிமுக அங்க வீக்னஸ்ன்னு தெரியும். ஸோ அதிமுக வீக்கான இடத்துல சிட்டிக்குள்ள தங்களுடைய எல்லா ஸ்டார் கேண்டிடேட்னா அது அதிமுகவை 3வது தள்ளிடுவோம், நாம 2வது வந்துடுங்கிற ஒரு தோற்றத்தை சிட்டிக்குள்ள கொடுக்கலாங்கிற இடத்துல மரிய வில்சன் அவர் ஒரு தொழிலதிபர், அவரு ஜேசிடி பிரபாகரன் அவரும் ஒரு தொழிலதிபர், 2 பேருமே கிறிஸ்தவர்கள். இவர் விஜய் ஒரு கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கிறிஸ்தவர். விஜய்க்கு டான்ஸை தான் நம்ம சர்க்கார் படத்துல ஸ்டைலிஷா நடிச்சிருக்கான்னு 3 தடவை போய் பார்த்தோம். நீ கிறிஸ்தவனா இருந்துகிட்டு எத்தனையோ நல்ல தேசபக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நீ கிறிஸ்தவரா இருந்துட்டு சோனியா மகன் ராகுல் நல்லவர், RSS மானத்தையும் பாஜக மானத்தையும் காப்பாற்றுற மோடி மோசமானவங்கிறதா பிரச்சனை. மற்றபடி கிறிஸ்தவருங்கிறது இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்றாலும் உங்களுக்கு அந்த மதமாற்ற கும்பல்கள் கூட ஒரு தொடர்பு இருக்குங்கனால இதையும் நம்ம மரிய வில்சன் கிறிஸ்தவருங்கிறதையும் ஜேசிடி பிரபாகரன் கிறிஸ்தவருங்கிறதையும் நம்ம அப்பாவி இந்துக்களுக்கு மத்தியில் அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு அதுக்குள்ள இருக்குது. ஸோ சிட்டியை ப்ரிஃபர் பண்ணது காரணம் எல்லா ஸ்டார் இதுவரும் சிட்டியில் நின்றுட்டா சிட்டியில நமக்கு அதிமுக தாண்டி போகிற ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்போ பேசப்படுது. இன்ன வரைக்கும் தாவை கலந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. பெரம்பூர்ல அவர் விஜய் நின்னான்னா திமுக சைட்ல இருந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளர் நிப்பாட்ட சொல்ல வரும். நாம் தமிழர்ல இருந்து ஏற்கனவே வேட்பாளர் நிப்பாட்டப்பட்டது. அதிமுக இருந்து இது யார் வேட்பாளர் வகையில உள்ள வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர்ல சாட்டை துறைமுகம் கூட தம்பி வந்துடலாம். சாட்டை துறைமுகம் விஜய் அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி சமூக வலைதளங்களை எவ்வளவு போடுறான். ஒரு அடிச்சு இழுத்துட்டு சாட்டை துறைமுகம் போற மாதிரி விஜய ஜஸ்ட் லைக் தட் விஜய் அடிக்கிறார். இதுதான் சீமானுக்கு ஸ்டைல். கொடுஞ்சேனியா 2 சேனியர்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சேனியை வந்திருக்கு. நீ நடக்க முடியாதவன், உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தேவை, சீமானுக்கு அது தேவையில்லை. 2 சேனியர்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சேனியை வந்திருக்குன்னு விஜய் அடிச்சார். தம்பி வளம் போகாம இடம் போனா நடுவில் போய் அடிபட்டு இருப்பான்னு அடிச்சாப்புல, தற்குறின்னு அடிச்சாப்புல, எல்லாமே அடிக்கும் போது இன்னைக்கு விஜய் அடிச்சு தம்பி சாட்டை துறைமுகம் விளையாடும் போது சாட்டை துறைமுகம் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். தம்பி ஏற்கனவே எனக்கு திறமை உண்டு, பல கெப்பாசிட்டியை வளர்த்து வச்சிருக்கிறான். அந்த திறமையில அவன் சவுக்கு சங்கரே இன்னொரு தம்பி, சவுக்கும் எனக்கு தம்பி தான். நம்ம சசிகலா விஷயத்துல யூ ஆர் கிரேட்னு என்ன மனசார பாராட்டினாங்க. நம்ம சின்ன விஷயம்னாலும் நன்றி உணர்வோட அவனுக்குள்ள ஸ்டேச்சரை நம்ம கொடுத்துடணும். அதே அவனுக்கு பொசிஷனை தாண்டி இவன் தம்பி சாட்டை துறைமுகம் வந்துட்டான்னா சாட்டை துறைமுகனே விஜய்க்கு எதிராக நிற்கலாம். சாட்டை துறைமுருகன் வர்சஸ் விஜய்ங்கிறது பெரிய பரபரப்பை கொடுக்கும். மக்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு ஆர்வத்தையும் ரசனையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுக்கும். விஜய் அடிச்சு துவைச்சு இவ்வளவுதான்பா நீன்னு புண்ணாக்கு தெருப்புழுதி ஒண்ணும் இல்லை, நீனு பெரிய இதா ஓ அப்படின்னு அசால்ட்டா அடிக்கிறதுல சாட்டை துறைமுருகன் பெரிய அளவில் இருக்கும்போது நாம் தமிழர்ல கேண்டிடேட்டை கூட மாற்றி விஜய் தொகுதியில சாட்டை துறைமுருகனை கூட விடலாம். திமுக சைடுல யாருன்னு பாடுவாங்க? திமுக சைடுல ஒரு திரைக்கலைஞரை விடுவாங்க. ஒரு மக்கள் ஒரு 100 பேர் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திரைக்கலைஞரை விட்டு ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பை, ஸ்டாலின் ஏன் மீண்டும் முதல்வராக வரணுங்கிறத விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமா கலைஞரை விட்டா அவர் டோர் பை டோர் ஒவ்வொரு ஏரியாவும் போகும்போது ஒவ்வொரு ஓட்டரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. திமுக தான் நிற்கும். அங்க கமலஹாசன் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு
கோயம்புத்தூர்ல. காரணம் அங்க காங்கிரஸ் நின்னது. தினகரன் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு கோயில்பட்டியில, அங்க காங்கிரஸ் நின்னது. அந்த மாதிரி இல்லாம இந்த தடவை உதயசூரியன் தான் இருக்கும். உதயசூரியன்ல ஒரு திரைக்கலைஞர் யாராவது நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களும் அதை சீரியஸா இருப்பாங்க. எனக்கு விஜய் நிற்பாராங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கண்டிப்பா சார். இந்த தேர்தலில் இன்னொரு பக்கம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 8% ஒரு கட்சி தனித்து நின்னே வாங்கினது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம வாங்கின ஒரு கட்சினா அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கு. இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு பெரிய புரட்சியை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. புறமொழியாளர்கள் அரசியல் ஊடகத்துல நாம் தமிழரை கில்லிங் சைலன்ஸ் பண்றாங்க. பேரெல்லாம் சொல்ல விரும்பல நண்பர்கள், எதுக்கு? மற்றபடி பல கோணத்துல அவங்களுக்கு ஒரு கில்லிங் சைலன்ஸ் ஆகிறாங்க. ஆனா அவங்க தமிழ் மண்ணில் நடந்த ஒரு வரலாற்று பிழைய சீமான் சரி கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மூவ் பண்றாரு. இந்த மூவ் மேக் இட் ஆர் பிரேக் இட்ங்கிற அளவுல அவருக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே பிராமண சமுதாயம் பிரிட்டிஷ்கிட்டே நல்லா இருக்கலாம், ஒரு சில பிராமணர்கள் இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் பெரிய அளவு நாட்டு சுதந்திரத்துக்காக இந்த நாடு அதன் கலாச்சாரம்னு நின்னது பிராமண சமுதாயம் தான். மற்ற சமுதாயத்தை விட அவங்களுக்கு பிரிட்டிஷ் கூட சோகபோகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதை மீறி சுதந்திரத்துக்காக போராடின சமுதாயம் பிராமண சமுதாயம். ஏதோ ஒரு சூழ்நிலையில தமிழ் மண்ணில் அந்த சமுதாயம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கீழ்மட்டத்தில் நிந்திக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று பிழை தமிழ் மண்ணில் நடந்துட்டு. இப்போ நீங்க பெரியார் காலகட்டத்தில் சொன்னா இது பார்ப்பனர் இல்லாத அமைச்சரவைன்னு சொன்னாலும் உடனே காமராஜ் ஆர் வெங்கட்ராமனை ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராட்டு தஞ்சாவூர் எம்பியை ரிசைன் பண்ண சொல்லிட்டு வைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தது. பெரியார் என்னதான் பேசினாலும் தஞ்சாவூர் எம்பி பிராமணர் தான், கும்பகோணம் எம்பி பிராமணர் தான், கிருஷ்ணகிரி எம்பி ராஜாஜிக்கு மகன் தான், தென்சென்னை எம்பி டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லது KS ராமசாமி தான், திருச்செந்தூர் எம்பி பிராமணர் தான், சௌந்தரம் ராமச்சந்திரன் டிவிஎஸோட மகா சௌந்தரம் ராமச்சந்திரன் அந்த அம்மையார் கலப்பு திருமணம் பண்ண ஒரு அம்மையார் தான். அவங்க திண்டுக்கல் எம்பி தான். மதுரையில் ஒரு சௌராஷ்டிரா அல்லது ஒரு பிராமணர். ஒரு 5 எம்பிக்கள் பெரிய அளவு பிராமண சமுதாயம் சுதந்திரத்துக்காக போராடிய மற்றவங்களோட அதிகம் போராடிய சமூகம். அந்த பிரதிநிதித்துவமும் காங்கிரஸ் கட்சியில பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 67க்கு பிறகு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தன்னுடைய வெற்றியை தந்தை பெரியார்கிட்ட காணிக்காகிறன்னு சொன்ன பிறகு பிராமண சமுதாயத்தோட அந்த நெருக்கடிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒரு வரலாற்று பிழையாட்டே தமிழ் மண்ணில் இருக்கும்போது அதை செட்டரேட் பண்ற மாதிரி சீமான் போல்டா 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா விடுறாரு. விட்டு பிராமின் ஐக்கான்களையும் அவர் முன்னிறுத்துறாரு. அதனால வரக்கூடிய விமர்சனங்களையும் பற்றி கவலைப்படாம காகித மில்லத்து, பழனி பாபா, மாட்டிறைச்சி அவர் என்ன சொல்றாரோ அதை தெளிவா சொல்லி இந்த களத்துக்குள்ள நிற்கிறாரு. ஸோ தன்னை நம்பி ஈரோடு களத்துக்குள்ள கோழை நாய்கள் ஓடிட்டாங்க, நான் தான் ஸ்டாலின் எதிர்த்தேன்னு சொன்ன சீமான், நான் தான் திராவிடத்துக்கு மாற்று, நான் தான் உண்மையான மாற்றுங்கிற லெவல்ல திமுக அண்ணா திமுகல இருந்து மாறுபட்ட ஒரு அரசியலை எடுத்து தெளிவா நிற்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் 8.2 எடுத்தவர் மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு ஜம்பாவாருன்னு தான் எனக்கும் தோணுது. அவருக்கு டார்கெட் 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு தான். அதுல முக்குளத்தூருக்கு எடப்பாடி மேல உள்ள பகைனாலும் சரி, மோடியை ஆதரிச்ச பிராமணர்கள் ஓட்டுனாலும் சரி, மோடி ஆதரிச்ச யாதவர்கள் ஓட்டு கவர 8 யாதவர்களை கேண்டிடேட்டா போடுறதுனாலும் சரி, கன்சிராம் பாணியில் 100% கம்யூனிட்டிஸ் அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திர வேளாளருக்காக களத்துக்குள்ள நின்று இது பண்றாரு. அதே இடத்துக்குள்ள கவின் ஆணவ படுகொலையும் அவரு கண்டிக்க தயாரா இல்லை. ஸோ நான் இப்படி நிற்பேன், போடுறவங்க போடுறாங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போறாரு. என்னோட கணிப்பு விஜய் மறந்துருங்க, இந்த ஸ்டாலின் எடப்பாடி சீமான்ல எடப்பாடிக்கு அண்ணாமலை மீது பட்டுள்ள என்டிஏ ஓட்டுகள் சரியா போகாத ஒரு நிலைமை தான் வரும். அது மட்டும் இல்லை, என்டிஏக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, மோடி பிரதமராக ஓட்டு போட்டவங்க, எடப்பாடிக்கு எதிராக போட்டவங்க தான். அதை நாம கையில் எடுக்கணும்னே அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை முன்னெடுத்து அந்த களத்தை ஆடுறாரு. விஜய் வரும்போதே மோடிக்கு எதிராக வந்தவருக்கும் போது அந்த மோடி பிரதமர் விழுந்த வாக்குல அந்த வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு பெரிய டிராக்ஷன் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை. தென் ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகளை 19 இருந்து 24 ஒரு 75 விழுக்காடு சீமான் தான் எடுத்திருக்காரு. ஸோ 3.8 இருந்து 8.2 போயிட்டாரு. இது எல்லாமே சீமானுக்கு சாதகமான சூழல் இருக்குது. வளர்ச்சிக்கான சூழல் ரொம்ப தெளிவா இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு விஜயை வச்சு சில ஊடகவியலாளர்கள் ஜானா ஆரோக்கியசாமி எல்லாம் மோசடித்தனமான வேலைகளை ஈடுபட்டாங்க. விஜய் ஃபேக்டரை கூட வரட்டு ரிசல்ட்ல பாத்துக்கலாம். பட் இதற்கு முன்ன நடந்த ஃபேக்டரை மறைக்க கூடாதுல்ல. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 தான் எடுத்தாரு.
ஜெயலலிதாமையாருக்கு வாக்கு வங்கியை பலகீனப்படுத்தி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே மூலமா 8.2 வந்துட்டாருங்கிறதும் மீண்டும் அதே பேட்டர்ன் பீரியட்ல பலம் புரிகிறாரு. எடப்பாடி இடபிள்யூஎஸ்ல பிராமணர்களை ஏமாத்தினாரு, டிஸ்ஆனஸ்டா இருக்கிறாரு. நம்ம ஆனஸ்டா நம்ம களத்தை சொல்லி அந்த வாக்குகளை நம்ம மோடிக்கு விழுந்த வாக்களை நம்ம எடுப்போடி களத்துக்குள்ள வராரு. என்னை பொறுத்தவரை சீமானோட இந்த வரலாற்று பிள்ளையை செட்டரேட் பண்ணக்கூடிய இந்த இதுக்கு ஆதரவு வளையம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட வெற்றி எப்படி இருக்கும் காரைக்குடியில அவர் ஒரு லீடர்ஷிப் இதுல வெற்றி பெறுவார்னு நான் கருதுறேன். ஏன்னா எம்ஜிஆர் 30.3 எடுத்த எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் 60 விழுக்காடு எடுத்தாரு. அதே மாதிரி ஜெயலலிதாமையார் 20 விழுக்காடு கிட்ட எடுத்தவங்க கோடியில் 50 விழுக்காடு எடுத்தாங்க. ஒரு லீடரா மக்கள் அவரை ஏத்துக்கிட்டு வாக்களிக்கக்கூடிய சூழலை இருக்குது. அஸ் எ லீடர் சீமான் காரைக்குடியில வெற்றி பெறுவார். நாம் தமிழர் கட்சிகளோட வேட்பாளர்கள் 50% ஆண்கள், 50% பெண்கள், அது பலருமே இளைஞர்கள். கடந்த முறை நின்றவங்க யாருமே இந்த முறை நிக்கல. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியை சுத்திட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த முன்னேற்றம்? இதுல 6 பிராமணர்களை போட்டிருக்க பார்ப்பனை அடிமையாயிட்டுங்கிற விமர்சனங்களை சீமான் மேல பலரும் திட்டமிட்டு வச்சாலும் கூட, திராவிட கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் வச்சாலும் கூட, அவர் 6 பறையர்களை பொது தொகுதியில போட்டிருக்கிறார். 2 தேவேந்திர வேளாளர்கள் பொது தொகுதியில போட்டிருக்காரு. வண்ணார், நாவிதர், போயர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. சில விளிம்பு நிலை சமூகங்களை ஆண்டிப்பட்டார் சமூகத்துக்கு கேண்டிடேட் கொடுத்திருக்கிறாரு. சில விளிம்பு நிலை சமூகங்களை தேடி பிடிச்சி கொடுக்கணுங்கிற ஒரு உத்தியோகத்தோட அவர் செயல்பட்டிருக்காரு. சில இதுல பொருத்தமான கேண்டிடேட் இல்லாதனால அவரால் கொடுக்கவும் முடியல. நார்வேல் சட்டமன்ற உறுப்பினர் வேளிர் குயவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர், எக்ஸ்போர்ட்டர், மண்பாண்டங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த தொழிலே ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு தம்பி. அதே மாதிரி இங்க ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒரு படிச்ச ஒரு பெண்மணி ஃபாரின்ல ஐடி கம்பெனியோட வேலையை விட்டுட்டு கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. நாவிதர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொங்கு பகுதியில் இருக்கிறாப்புல. இப்படி அவர் ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு வேட்பாளராக விடுறது கண்டிப்பா அவர் 2016 வரும்போதே அவர் இப்படிதான் கேண்டிடேட் போட்டார். பிராமின் ஸ்டுடியோ எடிட்டர் வாசன் ஐயர் என் ஃப்ரெண்டு, அவரும் நானும் போய் சீமான பார்த்தோம். அப்போ அவரே மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டா இருக்கதா இருந்தார். அது பிறகு வாசன் ஐயர்னுக்கல்ல ஒரு சிவாச்சாரியார் அந்த இடத்துக்குள்ள நின்னார். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வரும்போதே சீமான் இயல்பிலே கொண்டு வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர், முதலியார், வெள்ளாளர்களையும் அரசியல் அதிகாரத்துக்கு வர தூண்டிக்கூடிய முத்தரையர், யாதவர், செங்குந்தர், வண்ணார், நாவியர், கோயவர், கூடுதல் அதிகாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய பறையர், தேவேந்திர வேளாளர்களையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் புரட்சியை பண்ண முடியும்ங்கிற அடிப்படையில் தான் கன்சிராம் ஸ்ட்ராட்டஜியில தான் சீமான் 214 போட்டாரு. இப்போ தனக்கு பலனளிச்ச அந்த வீகத்தை பெரிய அளவு இன்னைக்கு 2026 அவர் முன்னெடுக்கிறாரு. இதை மறைக்கிறதுக்கு விஜய் என்ற ஊடக பிம்பத்தை வச்சு மறைக்க பாக்குறாங்க. அந்த மாய்மால அரசியலை விட சீமானுக்கு இஷ்யூ பேஸ்ட் அரசியல் இன்னும் வர 30 நாட்கள்ல களத்துக்குள்ள நிற்கும். சீமானுக்கு கருத்தியல் ஒரு கொள்கை முடிவு, தெளிவான நிலைப்பாடு என்ற அடிப்படையில் சீமான் போகக்கூடிய அந்த அரசியலுக்கு முன்னாடி விஜயோட 2 கட்டான அரசியல், தனித்து போட்டியா கூட்டணியா, இந்தந்த பிரச்சனையில இன்னும் முடிவானெல்லாம் சொல்ல முடியாத ஒரு அரசியல் கமலஹாசன் அரசியல் வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி விஜய்க்கு அரசியலும் சீமானுக்கு அரசியல் வீழ்ச்சி அடையும். விஜய்க்கு அபிமானம் இருக்கு, ஆதரவு அபிமானம் இருக்குது, மக்கள் மத்தியில் அவர் மேல பிடித்தம் இருக்குது, நான் மறுக்க வரல. ஆனா களம்னு வரும்போது விஷயம் போலரைசேஷன் ஆகும்போது வலம் போகணும் அல்லது இடம் போகணும். 2ம் போகாம நின்னா நடுவில் அடிபட்டு உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி விஜய் அடிப்பட வேண்டியது அரசியல் களத்துக்குள்ள. ஸோ அந்த இடத்துக்குள்ள என்ன முடிவெடுத்தாலும் தீர்க்கமான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய சீமானுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். இந்த பிராமணர்கள் கேண்டிடேட்னாலும் கூட தீக்காக்காரங்களுக்கு விமர்சனத்தை பற்றி அவர் கவலைப்படலை. அதே மாதிரி பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதும் சீமான் மட்டும்தான் செய்யறாரு. ஸோ ஏற்கனவே அவர் வளர்ந்த விதத்துல இந்த முறையும் சீமான் வளர்வாருங்கிறதா என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நீங்க நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவருடைய வளர்ச்சிங்கிறது திமுகவை முழுமையா அட்டாக் பண்ணாதான். ஆனா கடந்த சமீப காலமா பார்த்துட்டு இருக்கோம், திமுக மீது இருக்கிற அந்த அட்டாக்கை விட அவர் விஜய் அவர்கள் மீது இருக்கிற அட்டாக் தான் அதிகமா பண்ணி பார்க்கணும். அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு அட்டாக்கை என்டர்டெய்னிங்கா குறைச்சிக்க வேண்டியதான். விஜய்க்கு அதிக அட்டாக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே குழப்பவாதியா கமல்ஹாசன் 2.0 விழுந்துட்டாருன்னு சொல்லும் போது அந்த விஜய் அட்டாக் பண்ணா அந்த கூட்டம் ரசிக்குங்கிற அளவுல துரைமுருகனும் சீமானும் அந்த அட்டாக்கை பயன்படுத்தணுமே தவிர திமுக அட்டாக்கையும் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குள்ள வித்தியாசம். அதுல எந்தெந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின்ல இருந்து சீமான் வித்தியாசப்படுறாரு. ஸ்டாலின் அருந்ததியர், ஜிடி நாயுடு பாலம், தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னோட இடஒதுக்கீடு கொள்கையில ஈடுபடுறாரு. பாதிக்கப்பட்ட பறையர் தேவேந்திர வேளாளருக்கு சீமான் தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்துல சீட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக
அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாமையா இருக்க முடிவை மாற்றி அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசல்யூஷன் ஆதரிச்சிட்டாரு. ஸோ சீமான் தான் இதுல தெளிவா நிற்கிறாருங்கிறதையும், தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிற இதுல சீமான் தான் உறுதியா நிற்கிறாருங்கிறதையும், பிராண்டிங்ஸ்க்கு வேண்டாம்ங்கிறதுல சீமான் தான் உறுதியா நிற்கிறாருங்கிறதையும், இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல சீமான் தான் உறுதியா நிற்கிறாருங்கிறதையும், இப்படி தான் கோனேரிக்கு கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டைங்கிறதுலையும் சீமான் தான் தெளிவா தன் கருத்தை முன்வைக்கிறாருங்கிற அடிப்படையிலையும், வீரப்பன் வனக்காவலன், வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு இப்போ அதிமுக சொல்லிடுவாங்களாங்கிறது கேள்விகள், இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் தான் தெளிவா இருக்கக்கூடிய இஷ்யூவை மட்டுமே முன்னிறுத்தி சீமான் போனோம். திமுக அதிமுகவில இருந்து மாறுபட்டு மக்களுக்காக, அனைத்து பிரிவு மக்களுக்காக தான் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத தெளிவுபடுத்தி சீமான் போகணுமே தவிர, விஜய்ங்கிற அந்த என்டர்டெய்னர் அடிக்கிறது அது ஒரு 20 விழுக்காடு அடிச்சா போதும். 80 விழுக்காடு சீமான் இந்த மக்களுக்காக நான் கண்ணி நேர்மறையாக தான் அந்த அரசியலை பண்ணணும். கூட்டத்தில் வரக்கூடிய அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், சிவகார்த்தி ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு 20% வந்து ஒரு அடி, ஒரு ஜாலி என்டர்டெயின் பண்ணிக்கலாமே தவிர 80 விழுக்காடு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நான் நிற்கிறேன். ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது நான் நிற்கிறேன். மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக நான் நிற்கிறேன். இப்படி தான் மற்ற கட்சியிலிருந்து மாறுபட்டு எதுல நிற்கிறோமோ அதை முன்னெடுத்து சீமான் போறதான் சரியா இருக்கும் நான் கருதுறேன். வரும் நாட்கள் ரொம்ப குரூசியலான நாட்கள். இந்த நாட்கள்ல விஜயை பற்றி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காம தான் யாருக்காக நிற்கிறேன், எதற்காக நிற்கிறேன், யாருடைய உயர்வுக்காக நிற்கிறேன், யாரோட பெருமையையும் சிறப்பையும் மக்கள் மத்தியில் நிலைநாட்ட நிற்கிறேங்கிறத முன்னெடுத்துட்டு சீமான் போறது கரெக்டா இருக்கும். பட் விஜயை சொல்லி இதை சொல்லும் போது விஜயால ஒரு கூடுதலாட்டு உள்ள அதிக மக்கள் மத்தியில் சீமானுக்கு கருத்துக்களும் கொள்கைகளும் கொண்டு போய் சேருது. கமல்ஹாசனை அடிச்சதுல இன்னைக்கு சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்ச மாதிரி விஜய் அடிக்கிறதுலையும், விஜய் அடிச்சு தன் கொள்கைகளை சொல்றதுல வளர்ச்சி கிடைக்குது. விஜய் அடிக்கிறதுல லாபம் இல்லை, அவரே பலம் நிரூபிக்காதவர். அவர் அடிச்சு என்ன ஆக போகுது, அவர்கள் என்ன ஓட்டு இருக்குது. பட் அவர் அடிச்சு அவர் இதுக்குள்ள நிக்கல. சீமான் தான் தமிழ்ல இருந்து பிறந்தது, தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுல இருக்கிறாரு. விஜய் நாளைக்கு சினிமா நடிப்பாரு, அப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் படம் ஓடணுங்கிறதுக்காக இந்த கருத்தை விஜய் சொல்ல மாட்டாருங்கிறது தான் மக்கள் மத்தியில சென்று சேரணும். அந்த வகையில தன் கருத்துக்கள் மக்கள் மத்தியில கொண்டு சேர்வதற்கு விஜயை பயன்படுத்திருக்கலாமே தவிர பல நிரூபிக்காத விஜய் மற்றபடி ஒரு பொருட்டா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஸ்டாக்கா மட்டுமே எடுத்தா போதும். இறுதி என்னோட கேள்வி சார், ஒவ்வொரு கட்சியுமே பிரச்சாரம் தொடங்கும் போது வந்து ஒரு கோட் வேர்டோட தொடங்குவாங்க. ஆனா இந்த முறை அவர்கள் சீமான் அண்ணன் அவர்கள் தொடங்கும் போதே நான் பிராமண கடப்பாறையை வச்சு உங்களோட இதை இடிக்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிரச்சாரங்களே. அவர் சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர் தேர்வு பண்ணதுல இருந்து இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சாரு. இந்த கடப்பாறை எந்த அளவுக்கு வந்து இதாகும்? நிச்சயமா கை கொடுக்கும். அது சீமானுக்கு துணிச்சலை காட்டுது. எல்லாரும் மைனஸ் அது இதுன்னு ஒதுக்கி போடக்கூடிய ஒண்ணு, இது எனக்கு பிளஸ், நான் இதை எடுத்து நிற்கிறேன் வா, தெளிவா நிற்கிறாரு, நேர்மையா நாணயமா வெளிப்படையாகவே நிற்கிறாரு. அந்த வகையில சீமான் பாராட்டக்கூடியவர். கண்டிப்பா. மிக்க நன்றி சார், நேரத்தை கட்டது.